விஜயகாந்த் இறந்ததுக்கு ஒரு ஃபோன் கூட செஞ்சு துக்கம் கூட விசாரிக்கல அஜித் அப்படின்னு ஒரு பிரபலம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சி பேட்டியை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து அதுக்கப்புறமா அரசியலில் குதிச்சு அதுலேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அதுக்கப்புறமா அவர் உடல்நலக் குறைவால் சில வருஷங்கள் இருந்த நிலையில் 2023 டிசம்பர் 23 அன்னைக்கு காலமானார். அவரோட மறைவுக்கு சினிமா நட்சத்திரங்கள் பலருமே நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. நடிகர் ரஜினி, விஜய் இப்படின்னு பல பிரபலங்களும் உருக்கமாக அஞ்சலி செலுத்தினாங்க. இருந்தாலுமே ஒரு சில நடிகர்கள் ஊரில் இல்லாத காரணத்தினால அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்காம அதுக்கப்புறமா அவங்களோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தினாங்க. நடிகர் அஜித்தும் ஃபோன் செஞ்சு துக்கம் விசாரிச்சார் அப்படின்னு அப்போ செய்திகள்லாம் பரவுச்சு. ஆனால் அவர் அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு பிரபலமும் அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காருங்க. பிரபல இயக்குனர் பாஸ்கர் அப்படிங்கிறவரோட மகன் பாலாஜி பிரபு சமீபத்தில் கொடுத்திருக்க பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, அஜித் நேர்ல வராதது மட்டும் இல்லாம பிரேமலதாவுக்கு போன் செஞ்சு கூட பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் இப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. யாருக்காச்சும் உதவி அப்படின்னா கூட வெளியே தெரியாம அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரு. பட் அப்படி இருக்கிறவர் ஏன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு போன் கூட பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இருந்தாலுமே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்மளும் நம்பிடக்கூடாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் உண்மையை அலசி ஆராய்ச்சி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்கணும். ஸோ எது உண்மை அப்படிங்கிறது நிச்சயமாக பிரேமலதா அவர்களுக்கும் அஜித் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிவிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்.